இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு கோச்சார நிகழ்வுகளை பற்றிய ஒரு சப்ஜெக்ட். நம்ம எப்பவுமே கோச்சார பலன்கள் அப்படிங்கிறதுல ஒரு உடன்பாடு அப்படிங்கிறது எப்பவுமே இருந்ததில்லை. உண்மையான காரணமும் இங்கே கோச்சாரம் தனி மனிதனுடைய ஜாதக பலனை எந்த விதத்திலும் துளியளவும் மாற்றி வைப்பதில்லை. காரணம் ஏன் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் இந்த பூமியில் பிறந்திருக்கிறீங்க. நீங்கள் பிறந்த அதே நேரத்தில் இங்கே ஆயிரக்கணக்கான அல்லது இங்கே கோடிக்கணக்கான உயிர்கள் என்பது உங்களை சுற்றி இருக்கின்ற ஒரு தோராயமான ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே அங்கே பிறவிகள் பிறந்திருக்கும். ஒரு எறும்பு ஒரு 1000 உயிர்களை உற்பத்தி செஞ்சுருக்கும். ஒரே நேரத்தில் அந்த எறும்பினுடைய குஞ்சுகளானது அங்கே பொரித்திருக்கும். அல்லது உங்கள் வீட்டு அருகில் இருக்கின்ற மாடுகளோ ஆடுகளோ நாய்களோ பன்றிகளோ குட்டிகளை அங்கே ஈண்டிருக்கும். பூச்சிகள் அங்கே தன்னுடைய முட்டைகளிலிருந்து வெளிப்பட்டிருக்கும். இதே போன்று ஒரு கோடி உயிர்கள் என்பது நீங்கள் பிறந்த அதே தருணத்தில் அதே லக்னத்தில் அங்கே பிறந்திருக்கும். இந்த கோடான கோடி உயிர்களுக்கும் இந்த பிரபஞ்சத்தினுடைய பலன் என்பது அங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோதிடம் என்பது தமிழன் மனிதனுக்காக, அதுவும் குறிப்பாக பூமியின் சித்திரை மாதத்தில் எங்கே சூரிய ஒளியின் தன்மை அதிகமாக இருக்குமோ, போன்று ஐப்பசி மாதம் பூமியின் எந்த பகுதியில் சூரியனின் ஒளி தன்மை என்பது இங்கே குறைவாக இருக்குமோ அந்த பகுதிகளில் வாழ்ந்த தமிழர்களுக்கு மட்டுமே இந்த ஜோதிடம் என்பது இங்கே பலன் சொல்லும். இதுதான் கான்செப்ட், சரிங்களா? இதில் கூடுதலாக நமக்கு ஒரு புரிதல் என்பது மனிதர்களுக்கு மட்டுமே என்பதோடு மட்டுமல்ல, இந்த குறிப்பிட்ட பகுதிகளில் காலநிலைகளில் வாழ்கின்ற இந்த மனிதர்களுக்கு மட்டுமே அந்த ஜோதிடம் என்பதால் இங்கே மனிதர்களுக்குள்ளே பாகுபாடு இருக்கின்ற போது இது மற்ற உயிர்களுக்கு என்ன சொல்லாது, இந்த ஜோதிட பலன் என்பதை இங்கே சொல்லாது. ஜோதிட பலன் என்பதை தாண்டி ஜோதிடம் என்பதே இந்த ஒரு உயிர் என்பது இங்கே ஒரு பிரபஞ்ச பலனை பெற்றிருக்கிறது. அந்த பிரபஞ்ச பலனை அறிவதற்கு முற்படுகின்ற ஒரு கலை என்பது இங்கே ஜோதிட கலை. இந்த மனிதர்களுக்கு மட்டும்தான் இங்கே ஜோதிடம் என்ற போது மற்ற உயிர்களுக்கு அப்படிங்கிறது இங்க சாத்தியமில்லாத ஒன்றாக மாறிவிடுகிறது, சரிங்களா? நீங்க இங்க ஒரு கேள்வி கேட்கலாம். அப்போ இந்த பிரபஞ்சத்தில் பிறந்த அனைத்து உயிர்களுக்குமே இங்கே ஒரே காலநிலை தான், அது கோச்சாரத்தினுடைய அமைப்பு தான், அங்கிருந்து தான் எடுக்கப்பட்டது அந்த சுய மனிதனுடைய ஜாதக அமைப்பு அப்படின்னா அதுதானே உண்மை. அப்போ உங்களுடைய கேள்வி என்னவாக இருக்கும்னா, அப்போ இந்த பூச்சிகளுக்கும் அந்த பறவைகளுக்கும் அந்த விலங்குகளுக்கும் உங்களோடு பிறந்த அந்த கோடான கோடி உயிர்களுக்கும் இந்த ஜாதக அமைப்பு தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆம், அதே லக்னம் தான், அதே நட்சத்திரம் தான். லக்னத்தின் நட்சத்திரம் வரைக்கும் அங்கே மாறுவதில்லை. எந்த பாகைகளோ கிரகங்களோ எதுவுமே அங்கே மாறிவிடுவதில்லை. அதுவுமே அங்கே ஒற்றுமையாக இருக்கும். உங்களுடைய ஜாதகம் தான். இதில் அப்போ அதை மட்டும் நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த 12 பாவகங்களை ஒரு மனிதனுடைய 120 என்கின்ற சராசரியான காலத்தை பொறுத்து அந்த மனிதன் இந்த 12 பாவகங்களை இந்த 12 பாவகங்களை அதனுடைய நாட்களை கடந்து வருகின்ற தன்மைகளோடு இணைத்து இங்கே பார்க்கின்ற போது அந்த ஜாதகம் மனித இனத்திற்காக பிரிந்து விடுகிறது. உதாரணமா இதைத்தான் மிக ஆரம்பத்திலிருந்து மிக தெளிவாக சொல்கிறோம். 1 9 என்கின்ற பாக்கியத்தை நிறைவு செய்யும் போது திருமணத்தோடு கூடுகிறான். அவன் 1 9 என்கின்ற பாக்கியத்தை நிறைவு செய்து இன்னொரு இணையோடு இணைகிறான். 2 9 என்கின்ற பாக்கியத்தை பூர்த்தி செய்யும் போது அவன் 3வது ஒரு உயிரை பெற்றெடுக்கின்றான். 3 9 என்கின்ற பாக்கியத்தை நிறைவு செய்யும் போது இந்த உலக மாயையினும் இருளில் மயங்குகின்றான். 4 9 என்கின்ற பாக்கியத்தை நிறைவு செய்யும் போது அந்த மனிதன் சுய அறிவை பெறுகின்றான். 5 9 என்கின்ற பாக்கியத்தை நிறைவு செய்யும் போது அவன் தன்னுள் எழும் நோயினை கண்டறிகின்றான், காமத்தை கடக்கின்றான். இங்கே 6 9 என்கின்ற பாக்கியத்தை நிறைவு செய்யும் போது அவன் இந்த பிரபஞ்ச உண்மையை அறிகின்றான். 7 இங்கே 9 பூர்த்தி செய்யும் போது அவன் இங்கே சனி எனும் ஆயுளை அவன் உணர்கின்றான். இங்கே 8 9 என்கின்ற பாக்கியத்தை அவன் நிறைவு செய்வான் என்றால் அவன் இங்கே
ஒரு பாக்கியவானாக மாறிவிடுகின்றான். அதாவது இங்கே 8ல் 9 என்கின்ற அந்த 89 வயது அப்படிங்கிறத தாண்டது அப்படிங்கிறது இங்கே சாத்தியமில்லாத ஒன்றாக இப்போ மாறிற்று ஒரு 99% மக்களுக்கு. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இங்கே 8 என்பது இங்கே சனியினை குறிப்பது, இங்கே 9 என்பது இங்கே உடலை குறிப்பது. அப்போ எல்லா இடங்களிலும் அந்த 9 அப்படின்னா என்னங்க அர்த்தம் அப்படின்னா, இந்த 9 என்பது நம்மளுடைய உடலை சொல்கிறது. அதாவது செவ்வாய் என்பவர், நம்மலாம் நிறைய பதிவு செஞ்சுட்டோங்க, மீண்டும் மீண்டும் அதை சொல்லதுக்கு நமக்கே சலிப்பு தட்டுது. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 9 செவ்வாய் என்பது ஒரு இயங்குகின்ற உடலை சொல்லக்கூடியது, ஒரு உயிரோடு இருக்கின்ற ஒரு உடலை சொல்லக்கூடியது இங்கே செவ்வாய் என்பதால். அததான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அந்த 19 வயசு அவன் பூர்த்தி செய்யணும் அப்படின்னா அவன் உடல்நிலை இங்கே தெளிவாக இருக்க வேண்டும். அதுதான் அவன் ஒரு மனிதன் என்பவன் தன்னுடைய ஒரு மனிதன் என்பவன் இங்கே 12 பாவங்களை கடந்து செல்ல வேண்டும் என்றால் அவனுடைய உடல் இயங்க வேண்டும், அந்த அதாவது அவன் உயிரோடு இருக்க வேண்டும் என்கின்ற தன்மையைத்தான் இங்கே செவ்வாய் இயங்குகின்ற உடலை சொல்கிறது. அதை தான் நம்ம சொன்னோம், 1ல் 9 பூர்த்தி செய்யும் மனிதன் மட்டும்தான். அப்போ உயிரோடு இருக்கின்ற அந்த இயங்குகின்ற மனிதன் மட்டும்தான் 2ல் 9 என்கின்ற அந்த துணையோடு கூடுகிறான் அப்படின்னு சொன்னோம். ஒவ்வொரு பாக்கியத்தையும் ஒவ்வொரு பாவகங்களிலும் அவன் அனுபவிக்கின்றான் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். சரிங்களா? இந்த இடத்துல இங்கே 8ல் 9 அப்படிங்கிற போது இந்த 9 என்கின்ற அந்த உடல் என்பது இங்கே ஆயுள் என்கின்ற அந்த சனியோடு நேரடியாக கூடுகின்ற போது இந்த சனி செவ்வாய் தொடர்பு என்பது இங்கே ஏற்படுகின்ற போது ஒரு 99% மக்கள் என்பவர் இங்கே உயிர் வாழ்வது சாத்தியமற்று செல்கிறது. அந்த 89 வயதை அவங்க கடக்கிறது மிக மிக, அந்த 89 அப்படிங்கிறது ஒரு டேஞ்சரஸ் ஜோன். அந்த ஜோனை கடந்து சென்றுட்டா அவங்க பியூர் பாக்கியம் என்கின்ற அந்த 9ல் 9 என்கின்றதை அடைந்து விடுகிறார்கள். இப்படி பொருந்தி வருது பார்த்தீங்களா? அந்த 99% மக்களும் இங்கே என்ன ஆகிறது இல்லை, அந்த 8ல் 9 என்கின்ற அந்த நிலையை அந்த ஆயுளை கடந்து விடுவதில்லை. அப்படி கடந்துட்டா அங்கே பாருங்க, 9ல் 9 2 பாக்கியங்கள் அங்கே இணைகிறது. அப்போ உடல் ஆரோக்கியத்தோடு அவன் வாழ்கின்ற பாக்கியத்தை கூடுதலாக பெற்று விடுகின்றான். உடல் ஆரோக்கியம் எனும் பாக்கியத்தை பெற்றவன் மட்டுமே இங்கே 8ல் 9 அவன் கடக்க முடிகின்றது. இதுதாங்க உண்மை, இதுதான் ஜோதிடம். இந்த ஜோதிடத்தை தான் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப தரம் தாழ்த்தி நாம் இங்கே பார்த்துட்ருக்குறோம். சரிங்களா? அது ஜோதிடர்களும் அதற்கு ஒரு தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் என்பதும் இங்கே உண்மை. இது ஒரு சுய மனிதனுடைய நடக்கின்ற தசாவினை வைத்தும் அவனுடைய ஆயுளினை வைத்தும் இங்கே பொருத்தி பார்த்து பலன் இந்த பிரபஞ்சம் அந்த மனிதனுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த பலனை நாம் இங்கே அறிய முடியுமே தவிர்த்து, அறிவதற்கு முற்படுகிறோமே தவிர்த்து இங்கே என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோடு பிறந்த அந்த கோடான கோடி உயிர்களுக்கும் பலன் சொல்கின்ற தகுதி என்பது எந்த ஒரு ஜோதிடருக்கும் இதுவரைக்கும் கிடையாது. இதை மீறி அந்த பிரபஞ்ச பலனை இங்கே சொல்கிறார்கள் என்றால், கோச்சார பலன் என்கின்ற ஒரு எளிமையான வார்த்தையில் இந்த பிரபஞ்ச பலன்களே அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் இந்த ராசி பலன் வரைக்கும் அதுக்குள்ளே தான் அடங்கும். சரிங்களா? இந்த அடுத்த மாதம் மகர ராசி நேயர்களே, நீங்கள் அம்பானி ஆகிவிடுவீர்கள் அப்படின்னா ஒரு 4 ஆட்டுக்குட்டி கூட அவர் வாங்க மாட்டார். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற மற்ற உயிர்களுக்கும் இணைத்து பலன் சொல்கின்ற அந்த தகுதியின் அடிப்படையில் இந்த ஜோதிடம் உருவாக்கப்படவில்லை. நாம தான் மிக எளிமையாக நாம தான் இங்கே குதிரைக்கு கொம்பு முளைத்த கதையாக, ஆட்டிற்கு இங்கே வாளை அளந்து கொடுக்காத கதையாக, இங்கே ஒரு தனிமனித பலனை கண்டுணர்ந்ததால் அந்த தனிமனித ஜாதக பலன் என்பது இங்கே இல்லை. அந்த பிரபஞ்ச பலனை இந்த ஜோதிட கலையின் மூலமாக நாம் இங்கே உணர்ந்து விடுவதால் அவர்கள் அந்த தனி மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட பிரபஞ்ச பலன்களை இங்கே அறிந்து விடுவதால் அவர்களுடைய அதிமேதாவித்தனத்தினாலும் அவர்களுடைய அகங்காரத்தினாலும் அதனோடு கூடி இந்த நாம் இப்போது சொன்னோம் இல்லையா, இந்த பிரபஞ்ச பலன்கள் இந்த பிரபஞ்சத்தினுடைய உண்மைத்தன்மை, இந்த உண்மையான ஜோதிடம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாததுனால, அந்த தகுதியை அவர்கள் பெறாததுனால இங்கே ராசி பலன்களையும் அதனோடு இணைத்து இங்கே கோச்சார பலன்கள் என்று அனைத்து உயிர்களுக்கும் இங்கே பலன் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. சரி சார், அப்போ இந்த கோச்சார பலன்கள் என்பது இங்கே பலன் இல்லையா அப்படின்னா, இந்த கோச்சார பலன் என்பதை தாண்டி இந்த பிரபஞ்ச பலன், இந்த பிரபஞ்சத்தினுடைய பலன்கள் மற்ற உங்களோடு பிறந்த உங்களோடு இணைந்த இந்த கோடான கோடி உயிர்களுக்கும் கொடுக்கின்ற ஒட்டுமொத்த அந்த
பிரபஞ்ச பலனை சொல்வதற்கு இந்த ஜோதிட கலைக்கு இங்கே தகுதி இல்லை என்பதை விட அதை சொல்வதற்கு மனித இனத்திற்கு இங்கே தகுதியை பரம்பொருள் கொடுக்கவில்லை. ஆனால் நம்மளுடைய அறியாமையில தான் நாம் இதை சொல்லிட்டு இருக்கோம். இதற்கு ஒரு கொரோனா ஆகச்சிறந்த ஒரு உதாரணம். இப்போ இங்கே நம்மளுடைய வாடிக்கையாளர் கேட்ட கேள்வி, ஏன் எதனால் தொடர்ந்து 2 நாட்கள் ஒரு மருத்துவர் என்பவர் ஒரு மாரடைப்பால் இங்கே உயிரிழக்கின்றார்? இதற்கு ஏதேனும் ஒரு காரணம் பிரபஞ்சத்தில், இதற்கு ஏதேனும் ஒரு காரணம் ஜோதிடத்தில் இருக்கிறதா அப்படின்னு கேட்டார். சரிங்களா? அப்போ இந்த ஜோதிடத்தில் இருக்கிறதா என்று கேட்டால் அவர்களுடைய சுய ஜாதகத்தில் நிச்சயமாக அந்த பலன் என்பது இங்கே இருக்கிறது. ஆனால் இந்த பிரபஞ்ச பலனில், ஆனால் இந்த கோச்சாரம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்ச பலனில் எடுக்கின்ற போது, அந்த தனி மனிதனுக்கு அல்லாத இந்த பிரபஞ்ச பலனில் நாம் இங்கே எடுக்கின்ற போது, ஒரு மனிதனுடைய இயங்குகின்ற உடலை சொல்லக்கூடிய அந்த இயக்கத்திற்கு காரணமான அந்த இரத்த ஓட்டத்தினையும் சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் என்கின்ற அந்த செவ்வாய் உடல் காரக கிரகமானது இங்கே புதனினுடைய கன்னியில் அமர்ந்திருக்க, இதற்கு நேர் சமசப்தமாக 7ஆம் ராசியில், அதாவது குருவினுடைய மீனத்தில் ஒரு மனிதனுடைய ஆயுளை சொல்லக்கூடிய அந்த ஆயுள் காரகனான அந்த சனி என்பவர் நேர் சமசப்தம ராசியில் அமர்ந்திருக்கின்றார். இப்போது இந்த சமசப்தம ராசியில் அமர்ந்திருக்கிறார் என்றால் ஒருவருக்கொருவர் இங்கே நேரடியான சமசப்தம பார்வை தொடர்பு என்பது இங்கே ஏற்பட்டு விடுகிறது. இது ஒரு கடந்த மாதத்திலிருந்தே இந்த நிகழ்வு அப்படிங்கிறது இங்கே கட்டமைக்கப்பட்ட ஒன்றாக மாறிவிட்டது. ஏன்னா செவ்வாய் என்பவர் இங்கே பார்த்தீங்கன்னா 1.5 மாத காலத்திற்கு ஒரு ராசியில் அங்கே டிராவல் பண்ணக்கூடியவர் அப்படிங்கிறதுனால இந்த நிலை கடந்த மாதத்திலிருந்தே வந்துருச்சு. வருகின்ற 15ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த நிகழ்வு என்பது இங்கே இருக்கும். செவ்வாய் தான் மாறுவார். ஆனால் அது சனி என்பவர் இங்கே வருட கிரகம் என்பதால் இப்போது இந்த நிகழ்வு என்பது கடந்த மாதத்திலிருந்தே இங்கே நிகழ்ந்த போது அந்த செவ்வாய் என்பவர் இங்கே நேர் சமசப்தம செவ்வாய் சனி என்பது இங்கே நேர் சமசப்தம பார்வை என்பது அன்று நடந்ததிலிருந்தே, அந்த செவ்வாய் என்பவர் இங்கே எப்பவும் ஆல்ரெடி இந்த சனிங்கிறவர் மீனத்தில் தான் இருக்கிறாரு. இந்த உடல் காரகமான இந்த பூமியையும் சொல்லக்கூடியவர் இந்த செவ்வாய் என்பது, இந்த இயங்குகின்ற உடலை சொல்வது இங்கே செவ்வாய் என்பதும், அந்த உடல்களை கொண்ட உயிர்கள் அனைத்துமே இங்கே இந்த புவியில்தான் வாழ்கிறது என்பதால் இந்த புவி என்பது செவ்வாயினுடைய உயிரற்ற காரக பொருளாக இங்கே சொல்லப்படுகிறது. இதுதான் உண்மை. சரிங்களா? இப்போ இந்த செவ்வாய் எப்போ அந்த நேர் சனியோடு சேர்ந்து சமசப்தம நிலைக்கு எப்போது இந்த கன்னியில் அமர்ந்ததோ அன்றிலிருந்து, முதல் நாளிலிருந்து இங்கே என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு பூகம்பம் அப்படிங்கிறது இந்த உலக நாடுகளில் நடந்தது. உலக நாடுகளே இந்த பூகம்பத்தினால் ஆன ஒரு பயத்தோடும் அந்த பூகம்ப நிகழ்வுகளும் இங்கே நடந்தது. பூமி அதனோடு இணைந்து இந்த சந்திரனும் அங்கே அந்த நிலையில் கூடியிருந்த போது இந்த சுனாமி எச்சரிக்கை என்பது உலகில் பல நாடுகளுக்கு கொடுக்கப்பட்டது. கடந்த மாதம் நடந்த ஒரு நிகழ்வு. இப்போது அதற்கு கூடுதலாகவே இதெல்லாம் ஒரே பலன் தான். செவ்வாய் புதன் வீட்டில் இருக்கிறதும், அதே நேரத்தில் செவ்வாய் புதன் வீட்டில் அமர்ந்து இங்கே சனி குருவின் வீட்டில் அமர்ந்து நேர் சமசப்தம பார்வையை பெற்றதால் இந்த நிகழ்வுகள் என்பது இங்கே நடக்கின்றது. அந்த நிகழ்வுகளின் தன்மைகள் என்பது இங்கே வேறு வேறு நிலைகளில் இருக்கிறதை தவிர்த்து, ஆனால் இது அனைத்திற்கும் காரணம் அந்த சமசப்தம நிலை என்பது தான். அந்த செவ்வாய் சனியினுடைய சமசப்தம நிலை அப்படிங்கிறதுனால தான் இந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது இங்கே நடக்க தொடங்கியது. மாரடைப்பினால் இங்கே மனித உயிர்கள் என்பது கணிசமாக மரணிக்கிறது. இந்த மாரடைப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறதுக்கான ஒரு உண்மையா, இந்த மாரடைப்பு நிகழ்வு அப்படிங்கிறது ஒரு மார்பிற்கு செல்கின்ற இரத்த ஓட்டம் தடைபடுகின்ற நிகழ்வு என்பது இங்கே மாரடைப்பு என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய உண்மையான தத்துவம் என்பது, இங்கே குரு என்பவர் இங்கே ஒரு மூக்கினை குறிக்கக்கூடியவர், ஒரு குரு மூக்கினை குறிக்கக்கூடிய கிரகம் என்பது குரு. அந்த மூக்கினை அவர் குறிக்கக்கூடிய அந்த கிரகம் என்பதற்கும் அந்த முக்கோணத்தின் குருவினுடைய முக்கோண அமைப்பிற்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த மூக்கும் மற்றும் மூக்கினுடைய துவாரங்கள் என்பதும், அந்த மூக்கினுடைய துவாரங்கள் மூலமாக சுவாசிப்பதால் இயங்குகின்ற மனித உறுப்பு என்கின்ற அந்த இதயமும் இங்கே குருவினை சொல்லக்கூடியது. அப்போ இந்த குருவினுடைய வீட்டில் இந்த ஆயுட்காரகனான இந்த சனி அமர்ந்து இங்கே அந்த இதயத்திற்கு செல்லக்கூடிய இரத்தத்தினை சொல்கின்ற அந்த
இரத்த காரகத்தை சொல்கின்ற, அந்த உடலில் ஓடுகின்ற அந்த இரத்தத்தையும் இணைத்து சொல்கின்ற அந்த செவ்வாய் என்பவர் இங்கே அந்த சனியினை, ஆயுள்காரக சனியினை, குரு வீட்டில் அமர்ந்த, இதயத்தை சொல்லக்கூடிய குரு வீட்டில் அமர்ந்த அந்த சனியினை சமசப்தம நிலையில் இங்கே பார்ப்பதால் 8 என்கின்ற வயதை இங்கே கடப்பது கடினமாகிறது. காரணம் 8 சனி 9 செவ்வாய் என்பதால் அந்த நிலை என்பது ஒரு டேஞ்சரஸ் சோன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அதே நிலை என்பது இங்கே கோச்சரத்தில் காணப்படுகிறது. இதனால தான் இங்கே மாரடைப்பு என்பது இங்கே நிகழ்கிறது. இதனோடு கூடி இங்கே இந்த குரு என்பது ஒரு மாணவருக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு ஆசிரியரை சொல்கிறது. இங்கே இதயம் தொடர்பான, இங்கே மருத்துவம் தொடர்பான, ஆயுள் தொடர்பான, இங்கே ஒரு ஆசிரியர் என்பவர் நிச்சயமாக ஒரு மருத்துவராகவே இருக்க முடியும் என்பதால் இந்த மருத்துவருக்கும் இங்கே மாரடைப்பு நிகழ்வு என்பது இப்போ சமீப காலமாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இது இங்கே செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு மாறும். இதனோடு கூடுதலாக ஒரு தனிப்பட்ட நபருக்கு இங்கே பலன் சொல்ல முடியுமா அப்படின்னா நிச்சயமாக சொல்ல முடியாது. ஆனால் அவர் இங்கே பாதிக்கப்படுவார் என்பது இங்கே சொல்கிறது. இப்போ நல்லகண்ண ஐயா பார்த்தீங்க அப்படின்னா அவரும் இந்த உடல்நிலை கோளாறு, வயது அவர் செவ்வாய் 8-9 கடந்த பாக்கியவான். இருப்பினும் அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த செவ்வாய் சனி காம்பினேஷன்ல அவருடைய உடல்நிலை என்பது இங்கே பலகீனமாக இருக்கு. இதுக்கு காரணம் குறிப்பிட்ட முறையில் அவரை சொல்வதற்கான காரணம் இந்த சிகப்பு என்பது இங்கே செவ்வாயினை சொல்லுவது. அந்த சிகப்பில் அங்கே உண்மையாக உழைத்த தோழர் என்பவர் அங்கே நல்லக்கண் ஐயா என்பதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இது ஒரு திருநெல்வேலிக்காரனா ஒரு பெருமையா நம்ம சொல்லக்கூடிய விஷயம். இங்கே கட்சி மதங்கள் அனைத்தையும், கட்சி மதம் சாதி மதம் அனைத்தையும் கடந்து ஒரு போராடிய ஒரு தோழமை தோழர் என்பவர் அவர் நல்லக்கண் ஐயா. ஒரு பெரும் தியாகி அவரெல்லாம் நம்ம தோழர்லாம் சொல்லக்கூடாது, பெரும் தியாகி. அவருடைய உடல்நிலை கோளாறு அப்படிங்கிறது இந்த நேரங்களில் இது நிகழ்கிறது அப்படின்னா இந்த செவ்வாய் சனியினுடைய காம்பினேஷன் உழைக்கும் வர்க்கத்திற்கு அங்கே போராடும் தன்மையை சொல்வது போல இங்கே அவருடைய உயிர் பங்கம் அப்படிங்கிறது இந்த நிகழ்வை சொல்கிறது. இந்த நிகழ்வினால் அந்த உயிர் பங்கம் என்பது அங்கே கூடுதலாக இருக்கிறது. அதற்காக அங்கே நல்லக்கண் ஐயாவுடைய சுய ஜாதகத்தில் அங்கே அட்டமாதிபதி என்கின்ற ஆயுள் காரக கிரகமும் அதனோடு இணைந்து லக்னாதிபதியும் பொதுவான ஆயுள் காரகன் சனியினுடைய நிலையை பொறுத்துதான் அந்த முடிவு என்பது இங்கே 100% தீர்மானிக்க முடியும். இப்போதும் நான் இதை நல்லக்கண் ஐயாவை சொல்வதற்கு காரணம், இந்த நிகழ்வு நடக்கிறது, இந்த நிகழ்வு இந்த பிரபஞ்சத்தில் நடக்கும்னா நம்ம சொல்ல முடியுமே தவிர்த்து, ஏன்னா இது பிரபஞ்சத்தில் இருக்கின்ற கோடான கோடி உயிர்களுக்கும், மனிதர்களுக்கு மட்டுமில்ல, ஓர் அறிவு உயிரான தாவரங்களுக்கும் இணைத்து உள்ள அந்த பிரபஞ்ச பலன், அதாவது மிக எளிமையா கோச்சார பலன் அடிச்சு விட முடியாது. அப்போ இங்கே நம்ம எதுக்கு நல்லக்கண் ஐயாவை சொல்றோம் அப்படின்னா, இந்த நிகழ்வுகள் இங்கே நடக்கும்னு நம்ம சொல்ல முடியுமே தவிர்த்து அந்த நிகழ்வுகளின் பலன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு தனி மனிதனுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து மட்டுமே தீர்மானிக்க முடியும். ஆகவே நீங்க அதனால தான் ஏன் இந்த நிகழ்வுகள் இங்கே நடக்கிறது அப்படிங்கிறதுக்கு காரணம் இந்த செவ்வாய் சனியினுடைய தொடர்பு. அதுவும் இந்த செவ்வாய் என்பவர் இங்கே சனியோடு சமசப்தம நிலையில் வந்தவுடனேயே தன்னுடைய காரகமான இந்த பூமி அதிர்வையும் இங்கே ஏற்படுத்தினார். அதனோடு கூடி அந்த நாள் அன்று அங்கே சந்திரனும் அங்கே கூடியிருந்ததால் அந்த சுனாமி எச்சரிக்கை என்கின்ற நிலையை அனைத்து நாடுகளுக்கும் அங்கே சொன்னார். அதனோடு கூடுதலாக அந்த சந்திரன் என்பது மனோகாரகன் என்பதால இந்த புவியில் வாழ்கின்ற அந்த மனிதர்கள் அனைவரும் இங்கே அந்த சுனாமி என்கின்ற அந்த அச்ச உணர்வினால், ஏன்னா சந்திரன் மனோகாரகன்ல, அந்த மனோகாரகம் என்கின்ற அந்த சந்திரன் என்பவர் தன்னுடைய காரகமான நீர் காரகமான அந்த சுனாமியினால் இங்கே ஒரு உயிர் பயத்தை உலக நாடுகளில் அனைத்து பகுதிகளுக்கும் இங்கே ஏற்படுத்தினார். இது இந்த பிரபஞ்சத்தில் இந்த கிரகங்கள் இந்த அமைப்புகளில் இங்கே இருக்கிறதுனால இந்த நிகழ்வுகள் இங்கே நடக்கலாம் சொல்ல முடியுமே தவிர்த்து, இந்த மகர ராசி நேர்கள், இந்த மகர ராசியோ இந்த துலாம் ராசியோ இந்த மேர்ச ராசியோ இந்த நாளில் இந்த பலன்களை அடைந்து விடுவீர்கள் அப்படின்னு இங்க சொல்றது அனைத்துமே வடிகட்டின முட்டாள்தனம். ஜோதிடருக்கு ஜோதிடம் தெரியாத ஒருவர் மட்டும்தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பலன்களை, ராசி பலன்களை சொல்பவர்கள் அனைவருக்கும் மாத ராசி பலனாக இருந்தாலும் சரி, வார ராசி பலனாக இருந்தாலும் சரி, வருட ராசி பலனாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கிரக பயிற்சி பலன்களாக இருந்தாலும் சரி, இந்த அனைத்தையும் சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் இந்த ஜோதிட ஒரு அறிவு என்பது, இந்த பிரபஞ்ச ஜோதிட அறிவு என்பது இல்லாதவர்கள் மட்டுமே தான் இந்த மாதிரியான கிரக பயிற்சி பலன்களையும் இது போன்ற ராசி பலன்களையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஜோதிடரே ஜோதிடம் தெரியாமல் சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த பலனை நீங்கள் முட்டாள்தனமாக மக்கள் நம்பிக்கொண்டு அதன் பின்னால் தெரியாதீர்கள் என்பதும் இங்கே ஒரு கூடுதலான ஒரு பதிவாக நான் இங்கே பதிவிடுகிறேன். நன்றி.